ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் வக்கான் வில்லேஜ் அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு 1.5 hours ஆகும். அதனால சரி நம்ம மார்னிங் 7 o'clock போல் கிளம்பினோம். சீக்கிரமாக போனால் சன்செட்குள்ளே சீக்கிரம் வந்துடலான்னு. அந்த வக்கான் வில்லேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்மால் வில்லேஜ். நல்ல பச்சை பசேல்னு இருக்கும். மஸ்கட்டில் இருக்கிற இடத்துலையே அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா பச்சை பசேல்னு எந்த சீசன்லேயுமே வந்துட்டு நல்லா க்ரீனிஷாக இருக்கும். அது ஒரு ஸ்மால் வில்லேஜ், ஆனால் அது டாப் ஆஃப் த மவுண்டெயினில் இருக்கும். அதுக்காக அந்த ட்ரை என்விரான்மெண்ட்ல இருந்து அந்த ஒரு க்ரீனரி பார்க்கணும், அந்த ஒரு வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி இந்த 1.5 hours ட்ராவல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். மார்னிங் நாங்கள் வீட்டில் வந்துட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே செஞ்சு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஆன் த வேல நமக்கு எங்கேயுமே ஹோட்டல்ஸோ ஏதோ ரெஸ்டாரண்ட் ஷாப்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் யாராவது இந்த பிளேஸ்க்கு போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு கார்லேயே சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆன் த வேல ஏதாவது பிளேஸ் இருக்கும், நம்ம வந்து அங்கே சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வழியில் எதுவுமே இருக்காது, நம்ம போகிற வழியில் எதுவும். நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்க சாப்பாடே வந்துட்டு எங்கேயாவது ஒரு மரம் நிழல் கிடைக்குமா, அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நான் நினச்சோம். ஆனால் அந்த மாதிரி போகிற வழி எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு பிளேஸே கிடையாது. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக மலை உச்சியில் போயிட்டு அங்கே கார் பார்க் பண்ணிட்டு அங்கே தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வில்லேஜ்குள்ளே என்ட்ரானோம். நம்ம அந்த ட்ராவல் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ்லாம் நமக்கு பெருசாக அலுப்பு தெரியாது. ஏன்னா நம்ம ரோடெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா நீட்டாகவே இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா சேஃபாகவே இருக்கும். நம்ம போகிற வழியில் வந்துட்டு எதெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு போகலான்னா, எப்படி இந்த மலையெல்லாம் குடஞ்சி இவ்வளோ நல்ல ரோடு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வேணால் பார்த்துட்டு போகலாம். அது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக யாரெல்லாம் வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு, மஸ்கட்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்த வக்கான் வில்லேஜ் வந்து ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். இங்கே இருக்கிற மலைகள்லாம் வந்துட்டு வெறும் கல், அந்த நல்ல ஒரு ஃபைன் டஸ்ட் மாதிரி அது மட்டும்தான் இருக்கும். ஒரு பச்சை பசேல்னு எங்கேயுமே ஒரு மரமோ எதுவுமே இருக்காது. அது வெறும் பாறை அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே இருக்கிற மலைகளில். நமக்கு ஒரு மரத்து நிழல் அடின்றத மாதிரி எதுவுமே கிடைக்காது அங்கே போகிற வழி ஃபுல்லாக. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மரங்கள் தான் இருந்துச்சு. அந்த ட்ரை லேண்டில் வளர்கிற மரங்கள் தான் இருந்துச்சு. மற்றபடி ஒரு நிழலோ நம்ம அங்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியோ இல்லை கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி அங்கே போகிற வழியில் எங்கேயுமே எந்த ஒரு ஸ்பாட்டுமே இருக்காது. நமக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா இது வந்து அவுட் ஆஃப் த சிட்டி, நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த வக்கான் வில்லேஜ் அந்த ஸ்பாட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரோட்டில் லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு இல்லை டிரைவிங் வந்து ரொம்ப பிடிச்சி பேஷண்ட்டாக நல்லா ஓட்டுறவங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் போகும்போது அவ்வளோவா வெஹிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப ரோடே காலியாக தான் இருந்துச்சு. நாங்களே வந்துட்டு நம்ம மட்டும் தான் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறோமா, யாரையுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டே போனோம். அப்புறம் எங்களுக்கு சர்ப்ரைசிங்காக போகிற வழியில் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு கேமல் பார்த்தோம். உடனே குழந்தைங்களெல்லாம் வந்து அலர்ட் பண்ணிட்டாங்க, பாரு கேமல்னு சொல்லிட்டு. ஏன்னா பசங்க லைவாக நியர்பை வந்துட்டு பார்க்கவே இல்லை. அதனால ரொம்ப ஹாப்பியாயிருச்சு ஃபஸ்ட் எடுத்ததும் கேமலை பார்த்ததும். சரி கார் விட்டு இறங்கி நம்ம கொஞ்சம் கேமல் பின்னாடியே போகலாம், கிட்ட போய் நெருக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பார்த்தா இன்னொன்று வந்துட்டு இருந்துச்சு, இன்னொரு ஒட்டகம் தூரத்தில் இருந்து. இந்த ரோட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கேமல் வர ஏரியாவில் அவங்களே வந்து சிம்பிள் போட்டிருப்பாங்க, ரோட் சைன் வந்து போட்டிருப்பாங்க. கேமல் வந்து சம்டைம்ஸ் கிராஸ் ஆகும், அதனால் கேர்ஃபுல்லாக போங்க அப்படிங்கிற மாதிரி சைன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதை டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுறவங்களுக்கு. பாருங்க, இந்த நமக்கு சுற்றி வந்து மலை தான் இருக்கும். நம்ம திரும்பி பார்த்தா வந்துட்டு நமக்கு எங்கேருந்து வந்தோங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளை சுற்றி வந்து மலை தான் இருக்கும்.
இதோ வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு மலை அடிவாரம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அங்கே ஒரு நல்ல ஒரு ரெசார்ட் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வீடுகள்லாம் இருந்துச்சு மலைக்கு அடியில். இப்போ மேலே ஏறிட்டே இருக்கோம். இங்கே இருக்கிறவங்க, இங்கே வாழற மக்கள் வந்துட்டு பிக்கப் வச்சிருப்பாங்க. அவங்களும் வந்து மலைக்கு அடியில இருந்து மேலே கூட்டிட்டு போயிட்டு விடுறது, அங்க மேல இருந்து கீழே கூட்டிட்டு வந்து விடுறது, அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. அந்த ப்ராப்பர் ரோடு வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து கச்சா ரோடு தான். அதாவது நல்லா அந்த கிரானல்ஸில் தான் நம்ம வந்து வண்டி ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஸ்டார்டிங்கில் இந்த மலை ஏறும்பொழுது ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்கல. ஓகே, இதுக்கப்புறம் ரோடு இல்லை போல், இந்த மாதிரி தான் போகணும் போல் அப்படின்னு இருந்துச்சு எங்களுக்கு ஸ்டார்டிங்கில். பட் ஒன்ஸ் மேலே ஏற ஏற அப்படியே கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சு. என்னடா தெரியாம வந்துட்டோமோ இந்த ஸ்பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி, யாரையுமே காணோமே, நம்ம தான் ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு சில பெண்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல டேஞ்சரஸ் பெண்டாவே இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளேஸ்க்கு போகிறோம். ஏற்கனவே போயிட்டு வந்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்பாட்ல வந்துட்டு ரொம்ப பொறுமையா டிரைவ் பண்ணணும். அது அந்த நிதானம் தான் ரொம்ப முக்கியம். இந்த பிளேஸ்க்கு 4 வீல் டிரைவ் மட்டும் தான் போக முடியும். சப்போஸ் செடான் வெஹிக்கிள் வச்சிருக்கவங்க மலை அடிவாரத்திலே நிப்பாட்டிட்டு அங்கே இருக்கிற ஒமானிஸ் வந்து பிக்கப்பில் மேலே கூட்டிகிட்டு போய் விடுறதோ திரும்ப கூட்டிகிட்டு வந்து கீழே விடுறதோ அந்த சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு சம் அமௌண்ட் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. பட் 4 வீல் டிரைவ் இருந்தால் தான் இதுக்கு மேலே ஏறி போக முடியும். இந்த ரோடு வந்துட்டு ஒரு சம் பாயிண்ட்ல அது 1 வே மாதிரி தான் தெரிஞ்சது. நான் அப்போவும் கேட்டுட்டு இருந்தேன், சப்போஸ் ஆப்போசிட்ல ரிட்டர்ன் வரவங்க வந்து எப்படி கீழே இறங்குவாங்க, அந்த இடத்துல நமக்கு பிளேஸ் இல்லைன்னா எப்படி நம்மளை கிராஸ் பண்ணி கீழே இறங்குவாங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே அவ்வளோ ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. 2 காருக்கு நிறைய ஸ்பேஸ்லாம் கிடையாது ஸ்பேஷியஸாக. அந்த மாதிரி இதில் வந்துட்டு ஒரு சில இடத்துல அதுக்குன்னே கொஞ்சமாக மலையை ஒட்டின மாதிரி கொஞ்சமாக குடஞ்சி வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஆப்போசிட்ல யாராவது வராங்கன்னா நம்ம வந்து அந்த ஒட்டின மாதிரி அந்த குடஞ்சி வச்சிருக்க இடத்துல நம்ம போய் கார் நிப்பாட்டிட்டு அவங்க போன பிறகு நம்ம அதை கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அந்த டாப் ஆஃப் த மவுண்டெயின் வரைக்குமே இதே மாதிரி கச்சா ரோடு தான். ஒரு சில இடத்துல நம்ம ஊர்ல ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஷார்ப் பென்ஸ் இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப பொறுமையா நிதானமாக தான் நம்ம வந்து டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். பாருங்க, நம்ம மேல இருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்குன்னு. ஒரு சில இடம்லாம் வந்துட்டு ரொம்ப ஓரமா இருக்கும். இன்னும் நம்ம டாப் அந்த அளவுக்கு போல, ஹாஃப்வே தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். டாப் ஆஃப் த மவுண்டைன் போயிட்டு மேல இருந்து கீழே பார்த்தா வியூ எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். பாருங்க, இந்த மாதிரி பெண்டெல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம டர்ன் பண்ணணும். இந்த இடம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து ஸ்லோவா தான் நம்ம ட்ரைவ் பண்ணணும். ஒரு சில 4 வீல் டிரைவ்னால அது ஏறக்கூட முடியலன்னு அவங்களே ஒரு இடத்துல ஓரமா நிப்பாட்டிட்டு, நான் சொன்னேன்ல அந்த பிக்கப் சர்வீஸ் வரும்னு, அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி மேல வந்திருக்காங்க ஒரு சில பேரெல்லாம். ஃபைனலி நம்ம வந்துட்டு வக்கான் வில்லேஜை நெருங்கிட்டு இருக்கோம். இது உண்மையாலுமே பயங்கர அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு தாங்க. மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம மேலே இருந்து கீழே இந்த வழியாக தான் நம்ம இப்போ ஏறி வந்தோம். இன்னும் நம்ம வந்து வில்லேஜுக்கு போகல, ஜஸ்ட் நம்ம ஒரு மவுண்டைன் டாப்பில் தான் ரீச் ஆகிருக்கோம். பாருங்க, சுற்றி ஒரே ட்ரை மவுண்டைன் தான்.
நாங்க வந்து மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா வந்ததுனால அவ்வளவா க்ரௌட் இல்ல. யாருமே இல்ல. ஒருத்தர் 2 பேர் தான் வந்திருந்தாங்க அப்போ. இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம அந்த வகான் வில்லேஜ்க்கு போறதுக்கு என்ட்ரன்ஸ். இங்க வந்து வர டூரிஸ்ட்க்கு கைட்லைன்ஸ் குடுத்திருந்தாங்க. அந்த என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அது ஸ்டெப்ஸ் ஏறி மேல போயிட்டு நம்ம வந்து வந்த வழிய நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட்டு. அதுக்கு அந்த வியூ பாயிண்ட்ல ஏறி நம்ம பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட்டு. இப்ப நம்ம வந்து வில்லேஜ்க்குள்ள என்டர் ஆயிட்டோம். நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்ததே வந்துட்டு இந்த மாதுளம்பழம் செடி தான். இப்ப சீசன் இல்ல, பூ வச்சிருந்துச்சு. நாங்க போனது வந்து ஏப்ரல் மந்த். அந்த சீசன்ல வந்துட்டு பூ வச்சிருந்துச்சு. அப்புறம் திராட்சை தோட்டம்லாம் இருந்துச்சு. அதுலலாம் பிஞ்சு வச்சிருந்துச்சு. வின்டர்ல தான் சீசன், இப்ப சீசன் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அந்த பூலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வில்லேஜ் எப்படி இருக்கும்னா, இப்ப நம்ம ஊர்ல தோப்பு இருக்கும்ல, அந்த தோப்புக்குள்ள போனா நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அதே மாதிரி தான் இந்த வில்லேஜ். ஆனா என்னன்னா, நம்ம வந்து அது ஃப்ளாட்டா இருக்காது அந்த லேண்ட். நம்ம படிக்கட்டுல மலை ஏற 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 2 சைடுங்களும் வந்துட்டு நெறைய மரம் இருக்கும். நெறைய செடிகள் வச்சிருப்பாங்க. ஒரு சின்னதா ஒரு வெட்டுக்கிளி இருந்துச்சு. சரி அத ஒரு க்ளோஸ் அப்ல ஒரு வியூ எடுக்கலாம். ஏன்னா பசங்கலாம் வந்துட்டு அவ்வளவா ஞாபகமே இல்ல. அவங்கலாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிங்களெல்லாம் பார்த்து மெயினா பசங்களுக்கு இங்க மஸ்கட்ல வாழற குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு அவ்வளவா நெறைய பூச்சிங்கள பார்க்குற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த மாதிரி ஸ்பாட்ல. ஒரு சில மரங்கள், ஒரு சில காயெல்லாம் வந்துட்டு பேரே தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதுக்காக இந்த பச்சை பசேல்னு இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்டை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்தோம். ஏப்ரல் மந்த்தெல்லாம் இங்க வந்து மஸ்கட்ல ரொம்ப சம்மர் ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம இப்போ மலைக்கு மேலங்கிறதுனால டெம்பரேச்சர் நல்ல ரொம்ப கோல்டா இல்ல, ஓரளவுக்கு இருந்துச்சு. இந்த மரம், இந்த காயெல்லாம் என்ன காயின்னு பேர் தெரியல. பட் பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடம் மட்டும், இந்த மலையில மட்டும் நல்ல மரங்கள் வளர்ந்த மாதிரி இருக்கு பாருங்க. மத்த இடத்துல நமக்கு வந்த வழி எல்லாமே வந்துட்டு எவ்வளவு ட்ரையா இருக்கு. இது ஃபுல்லாவே வந்து ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். மொத்தம் வந்து 700 ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மேல டாப் ரீச் ஆகுறதுக்குள்ள 700 ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்க கவுண்ட் பண்ணல. ஜஸ்ட் சொன்னாங்க இதுல மொத்தம் 700 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு. ஜஸ்ட் படிக்கட்டு ஏறி மேல போக போக நமக்கு வந்து 2 சைட்லயும் மரங்கள் இருக்கும். இந்த எறும்புகள்லாம் என்ன சாப்பாடு எடுத்துட்டு போகுது அப்படிங்கறத வந்துட்டு அப்சர்வ் பண்ணி பார்த்தோங்க. என்னது இது அரிசி மாதிரி இருக்கு, இங்க அரிசி இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு. ஓகே, யாராவது வந்து ஏதாவது சாப்பிட்டுருப்பாங்களோ, அதோட இது காஞ்சி போனதை எடுத்துட்டு போதோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அது கடைசி வரைக்கும் அது அந்த என்ன சாப்பாடுன்னு அது தெரியல எடுத்துட்டு போனது. பட் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பாருங்க ஆன் த வேல இருக்க வியூ. இங்கேயும் மலைக்கு மேல இந்த மக்கள்லாம் வந்து வீடு கட்டி வாழறாங்க. ஒரு தடவை இந்த ஏரி வர்றதுக்கே நமக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இவங்க இங்க எப்படி வீடு கட்டியிருப்பாங்க, எப்படி இந்த வில்லேஜை உருவாக்கி இருப்பாங்கங்கிறது தான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம்.
திராட்சை தோட்டம். நாங்க போனபோது சீசன் இல்ல. வின்டர்ல தான் சீசன் சொன்னாங்க. ஆனா பிஞ்சு விட்டுருந்துச்சு. பாருங்க இந்த மாதிரி தான் படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டு 2 சைடும் வந்துட்டு கட்டை வச்சு சப்போர்ட் வச்சிருந்திருப்பாங்க. நிறைய கலர்ல பட்டாம்பூச்சி இருந்துச்சு. நான் அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு நான் கிட்ட போய் ட்ரை பண்ணும்போது எல்லாம் பறந்துருச்சு. இந்த ஒரே ஒரு பட்டாம்பூச்சி மட்டும் தான் என்னால பிடிக்க முடிஞ்சது வீடியோல. தண்ணி வந்து நம்ம ஊர்ல ஓடை இருக்கும்ல, அந்த மாதிரி தண்ணி வந்து வந்துட்டே இருந்துச்சு. சரி இது என் தண்ணி எங்கேருந்து வருது? ஒருவேளை நம்ம மேலே போயிட்டா கண்டுபிடிச்சிடலாம். இந்த தண்ணிலாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சரி நம்ம மேலே போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அங்கங்க நீர் தொட்டி கட்டி வச்சிருந்தாங்க. அதுல நிறைய தவளைகள் இருந்துச்சு. அப்புறம் அங்க ஒரே ஒரு மணத்தக்காளி செடி இருந்துச்சு. அதுல இருக்கிற பழம்லாம் பறிச்சு சாப்பிட்டோம். நம்ம சின்ன குழந்தையிலலாம் இதை ஊதி விளையாண்டுருப்போம். அதனால என் குழந்தைங்களுக்கும் சொன்னேன் அதை கொஞ்சம் ஊதுங்கன்னு. அவங்களுக்கும் அது புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. என் சின்ன பொண்ணு ட்ரை பண்ணிட்டே இருக்கா, ஆனா அது பறக்கவே இல்லை. நிறைய கலர்ல வந்துட்டு தும்பி இருந்துச்சு. நாங்க எங்க ஊர் சைட்ல தும்பின்னு சொல்லுவோம் இது. அதை பிடிச்சிட்டு விட்டுட்டோம். சின்ன குழந்தையில நம்ம அதை நிறைய பட்டாம்பூச்சி தும்பி இதெல்லாம் பிடிச்சு அதுக்கப்புறம் விட்டுருவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வந்துச்சு. என் குழந்தைங்களோடய நான் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் சின்ன வயசுல இதெல்லாம் பிடிப்போம் அப்படின்னு. அப்படியா, அப்போ இதை பிடிச்சி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால என் ஹஸ்பண்ட் வந்து அதை பிடிச்சாரு. இப்படிதான் ஸ்டெப்ஸ் இருக்கும். சைடில் நமக்கு அது சப்போர்ட்டும் இருக்கும். மலை உச்சியில ஒரே ஒரு ஆடு மட்டும் தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. வந்துட்டோம். இங்க வந்து வக்கான் கெஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டு ஆரோ மார்க் போட்டிருந்தாங்க. என்னது இது? இது வந்துட்டோம், இதுதான் டாப் ஆஃப் த மவுண்டன். இங்க எங்க நமக்கு கெஃபே இருக்கு? பரவாயில்லையே, காஃபி ஷாப் இங்க மேல வந்து கட்டியிருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. சரி அது காஃபி ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு சுத்தி முத்தி பார்த்தா வெறும் மலைகள் தான் இருந்துச்சு. காஃபி ஷாப் இருக்கிறதுக்கான அறிகுறியே எங்கேயுமே கிடைக்கல. பட் போர்டு எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. மேபி ஏதாவது பழசு இருந்திருக்கலாம். நாங்க சாப்பாடு தான் கொடுக்க வரோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு கிட்ட வந்துருச்சு. பாருங்க இதுதான் கீழே நம்ம கடந்து வந்த பாதை. அங்க தெரியுது பாருங்க, நம்ம கார் அங்க நிப்பாட்டி இருக்கோம் பாருங்க. இவ்வளவு தூரம் நம்ம வந்து நடந்து வந்திருக்கோம் படிக்கட்டு ஏறி மலை மேல. இங்கேயுமே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இந்த வியூ பாயிண்ட் அப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க மேல ஸ்டெப்ஸ் ஏறி அங்க மேல போற மாதிரி ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது டோர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க போக முடியல. ஜஸ்ட் இதுதான் டாப் ஆஃப் த மவுண்டன். அவ்வளோதாங்க. டாப் பார்த்துட்டு நாங்கள் திரும்ப ரிட்டன் கீழே இறங்கி வரும்பொழுது இந்த திராட்சை பிஞ்செல்லாம் பார்த்தோம். நாம இப்போ இருக்கிறது 1500 மீட்டர் அபோவ் த சீ லெவல் அப்படின்னு சொல்றாங்க. அங்கேருந்து இந்த தண்ணி எப்படி வருதுங்கிறதே வந்து எங்களுக்கு ஒரு அதிசயமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ உயரத்தில் எங்கேருந்து இந்த தண்ணி ஊற்றெடுத்து வருது அப்படிங்கிறது. இந்த தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. ஃப்ரெஷ் வாட்டர். இந்த பிளேஸ்க்கு நீங்கள் சம்மர் டைமில் வந்தீங்கன்னா நல்லா குழந்தைங்க இந்த தண்ணியில் விளையாடுவாங்க.
நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். டெம்பரேச்சரும் இங்கே நல்ல ஜில்லுன்னு இருந்துச்சு நாங்கள் வந்திருந்த போது. இதுதான் எங்களோட வக்கான் வில்லேஜ் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.